ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த மாபெரும் ஒரு புதிய ஒரு அற்புதமான செயலை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் என்று சொல்லி இது அழைக்கப்பட்டாலும் அந்த நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர் மூலமாக செய்த மாபெரும் காரியங்களை இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். இந்த புத்தகத்திற்கு அப்போஸ்தலர் நடபடி என்று பெயர் சொல்லப்பட்டாலும் இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, பரிசுத்த ஆவியின் நடபடிகள். ஆமென் சொல்லுமா? அன்றைக்கு அந்த 12 அப்போஸ்தலரை பயன்படுத்தி அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஆவியானுடைய நிறைவை பெற்ற அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை பட்டங்கள் தோறும் அவர்கள் சுவிசேஷம் சொல்லி சபைகளை நிறுவி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். இதற்கெல்லாம் காரணமானவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு செய்த அப்போஸ்தலரை கொண்டு செய்த அதே காரியத்தை இன்றைக்கும் செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அதே அபிஷேகம், அதே ஆவியானவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவங்கள கொண்டு செய்த அந்த அதிசயத்தை இன்னைக்கும் செய்ய விரும்புகிறார். ஏன்னா அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அந்த அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துக்கு ஒரு திறவுகோல் வசனம்னு சொன்னால் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாம் பாராமல் தெரியும். அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதுதான் கீ வேர்ட் ஆஃப் திஸ் புக். இந்த புத்தகத்திற்கே திறவுகோல் வசனம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன வசனம் சொன்னால், பரிசுத்த ஆவி கொடுத்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா பூமியின் கடைசி வரையும் எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவின்னு சொல்றதை விட நம்ம பரிசுத்த ஆவின்னா அது என்ன சொல்லணும்னா அது ஒரு நபர் மாதிரி இங்க தோணல. ஆனா he is a person. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு தான் நான் சொல்லப்பட்டிருக்கணும். he knows everything. அவர் ஆவியானவர், ஒரு ஆளுகை செய்கிறவர், ஒரு வருவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். so he knows you, he knew you. அவர் உங்களை அறிவார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இதயத்தை பார்க்குறாரு. அவர் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அதை சொல்கிறது கூட பலம் இல்லை பாருங்க. ஐயோ பரிதாபமாக இருக்கு. இந்த எல்லாமே யாருக்கு வரக்கூடாது? ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார். நீதான் அந்த மனுஷன். அந்த ஆவியான வரும்போது அவன் செய்த தவற வெளியே கொண்டு வருவார். ஆமென், ஆமென். அந்த பேதுருக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்த போது அனனியா சப்பீராள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தாங்க. நீ சொத்தை வித்துட்டு அநியாயமா தேவனுக்கு விரோதமா பொய் சொல்றதுக்கு அந்த பொல்லாத ஆவி உன்னை வஞ்சித்தது என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சொல்லிட்டியம்மா. அனனியா, நீ என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணதுக்கு நீ புருஷன் முன்னாடியும் சேர்ந்து ஆவியான விரோதமா பொய் சொல்றிய, துணிஞ்சு சொல்லிட்டிய. அபிஷேகம், ரெவலேஷன், அனாயிண்டிங், அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சுன்னு இருக்கும். ஆமென். ஆண்டவர் நான் பரிசுத்தமானா நீங்களும் பரிசுத்தமார்கள். இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை. நாம் பரிசுத்தரானால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும். அந்த பரிசுத்தம் எங்கே? பழைய ஏற்பாடு நாட்கள் ஆசாரிய நெட்டில் பரிசுத்தம், ஹோலினஸ் அன்டு காட். இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் ஓட்டம். Where is such anointing? நம்ம வரல, எங்கேயோ தூரமாக போயிட்டு ஆண்டவர் விட்டுட்டு. அபிஷேகம் ஆவிய நல்ல ஆவியான என்னை நடத்தணும். எத்தனை பேர் வருவேன்? அந்த நல்ல ஆவியான நடத்தணும். நல்ல கரங்கள். The Holy Spirit lead us. அந்த நல்ல ஆவி, பொல்லாத ஆவி என்னை விட்டு போகணும். என் வாழ்க்கை விட்டு போகணும், என் குடும்பத்தை விட்டு போகணும், என் வீட்டை விட்டு போகணும். என் வீடு ஜெப வீட மாறணும். என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த மனுஷன் காலைல ஃபோன் பண்ணி சொல்கிறான், பாஸ்டர் எத்தனையோ வருஷமாக வீட்டில் நிம்மதியை தூங்க முடியல, ஆனால் இன்னைக்கு நான் சந்தோஷம், போரம் எல்லாம் தொலை சுமை அப்படியே என்னை விட்டு மாறிடுச்சுன்னாரு. That is anointing. That is the power of the Holy Spirit. Amen. Amen.
அந்த பேய் சொல்லிச்சான், இவா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால என்னால் இருக்க முடியல. இங்க பைபிள் இருக்கு பாஸ்டர், நான் வாசிக்க அதை என்ன இருக்க முடியல. அதை விட இன்னும் ரத்தம்னு சொல்றேன், இயேசுவின் ரத்தம்னு சொல்றேன், நான் இருக்க முடியல, நான் விட்டுட்டு போயிடுறேன். மேன் ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தா, ஆவியானவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா, அந்த பொல்லாத ஆவி நம்ம விட்டு புறப்பட்டு போகும். ஆமென். சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம், அந்த தாவீது மேல அபிஷேகத்தினால அவன் மியூசிக் வாசித்தாலே அந்த பொல்லாத அவனை புறப்பட்டு போச்சு. அபிஷேகம், அந்த ஆவி, பரிசுத்த ஆவி வரும்பொழுது என்ன செய்வீங்க? ஆமென். பலன் சொல்லுங்களேன். இப்ப பலமா சொல்றீங்களா? கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம். இப்ப நல்லா வந்துட்டுல, பொல்லாத ஆவி போயிடுச்சா இல்லையா? நிறைய ஆவி போக வேண்டியிருக்கு. அது ஒவ்வொரு நாள் தான் போகும் போல் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போகும் போல் இருக்கு. ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? எதுக்கு பலன்? ஜெபிக்கிறதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணல முடியல, ஒரு 10 நிமிஷம் வேதவசம் வாசிக்க முடியல, ஒரு 10 நிமிஷம் கூட ஆராதனை செய்ய முடியல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல, கொடுக்க முடியல. தட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனத்தின் ஆவி. 18 வருஷமா பலவீனத்தின் ஆவியோடைய ஒரு அம்மா லூக்கா 13 பார்க்கும்போது, அந்த அம்மாவும் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஒன்று ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அம்மாவுக்கு இருக்கிற பலவீனம் என்ன, கீழே தான் பார்ப்பாங்க, மேலே பார்க்க மாட்டாங்க. அந்த அம்மாவை பற்றி சொல்லி கூனி கூனி நடந்தாங்களாம். எவ்வளவு நிமிரக்கூடாதுன்னா எப்படி? ஸோ அவளை பார்த்து உன் பலவீனத்திலிருந்து நீ விடுது. நான் போன முதல் வாரம் பேசினேன், உடனேன்னு சொல்லி பேசினப்போ நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் உடனே சில காரியங்கள் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் போன வாரம் இதோ ஒன்று பிரசங்கம் பண்ணி அது நல்லா தான் அதுன்னாங்க. நான் அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்க வந்து பார். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு வந்து பார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவ மேல கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து செய்தாளாம். தேவனை மகிமை. ஆவியானவர் வந்தா உடனே அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி கத்திரஸ்தான். நல்ல ஆவியானவர், நல்ல அபிஷேகம், அனாயிண்டிங். அதுக்காகத்தான் அவர் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அவர் முதலாவது பிரசங்கம் பண்ணும்போது லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மேல ஆவியானவர் அபிஷேகம் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணும்போது அபிஷேகம் நமக்குள்ள வரும். எத்தனை விசுவாசிங்களேன்? ஆமென். நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆண்டவரை இயேசுவோட ஊழியம் செய்ததுக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பிறப்பில் அந்த அபிஷேகம் இருந்தது. பரிசுத்த ஆவினாலே அவருடைய மரியாள் கருவுற்றாள். ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவினால் அவர் நிறைந்தவராக அவருடைய கையில ஏசாயா புஸ்தகம் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன முதல் பிரசங்கம், the spirit of God is upon me. ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேல இருந்தால அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அபிஷேகத்தில் இருந்தது. அவர் நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையா, நல்ல கரங்களை தட்டு, அக்கினி ஜுவாலை, நல்ல சொல்ல, அக்கினி ஜுவாலையா மாத்துறேன். நான் நேற்று சூப்பராக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், அடிக்கடி எதை கேட்பேன்னா டாக்டர் பில்லி கிரஹாம் மெசேஜ் கேட்பேன். முன்னாள் பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு ஊழியத்தை பற்றி கேட்பேன். அது நேற்று ரெயின்கார்ட் போங்க பிரசங்கத்தை கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பெரிய பிரசங்கம் பண்ணல, 2 காரியம் தான் சொன்னார். அவர் நைஜீரியாவில் அவர் ஒரு பெரிய ஃபேமஸ் எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் பில்லி கிரஹாம் மாதிரி நைஜீரியாவில் போய் ஊழியம் செஞ்சப்போ, கென்யாவில், ஆப்பிரிக்காவில் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, மாபெரும் காரியங்களை செய்து. அதில் உடைஞ்சு போன ஒரு அம்மா, புருஷனால் எல்லாராலும் கைவிடப்பட்டு நொந்து நூலான சமயத்தில் அந்த கூட்டங்களுக்கு வந்துக்கிறாங்க, விடுதலை பெற்றுக்கிறாங்க. அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இந்த அம்மாவுக்கு. ஆனால் பார்க்கணுன்னா பக்கத்தில் போக முடியல, லட்சக்கணக்கான மக்கள் பெரிய கூடுதல் நிற்கிறாங்க. அப்போ போக முடியலன்னு அடுத்த மீட்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டப்போ நார்வே, ஆஸ்லோ, நார்வேடைய கேபிட்டல் ஆஸ்லோ பட்டணத்தில் அவர் அடுத்த மீட்டிங் போனோன்னா நம்ம பணத்தை எவ்வளோ செலவுன்னு பரவாயில்ல, நான் போய் பார்க்குறேன்னு போயிட்டான். அங்கே போனோடனே கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த அம்மா போயிருக்காங்க. ஐயா, நீங்கள் கென்யாவுக்கு வந்தப்போ உங்களை பார்க்க நினச்சேன், உங்களை பார்க்க முடியல. அதனால் நீங்கள் அடுத்த கூட்டம் ஆஸ்லோவில் போட்டுங்க, நார்வேக்கு வந்திருக்கேன், நான் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோடனே அவர் கேட்டாரான், நான் உனக்கு என்ன செய்யணுங்க? நீ இவ்வளோ தூரம் தேடி அங்கே ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு வந்திருக்கேம்மா, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த அம்மா கேட்டது, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். நல்ல கரங்கத்துக்கு கத்திர. ஹல்லேலூயா. நாம எதுக்கு போவோம்?
இன்னைக்கு எதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஜெப விண்ணப்பத்தை 99% எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் புருஷனுக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், எனக்கு அந்த அடுத்து என்னென்ன வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும். இதுதான் நமக்கு கீழே பாட்டி பார்த்த மாதிரி முன்னால் கீழே குடிஞ்சுக்கிட்டே பார்த்துட்டு லுக் அப். பூமிக்குரிய வேளையில மேலே நாடுங்க. அந்த அம்மா கேட்ட கேள்வி, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். ஜெபம் பண்ணாங்களாம். அவர் மேல இந்த அபிஷேகம் அப்படி அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை அந்த அவங்க நின்று ஜெபம் பண்ண அவங்க அன்றைக்கு அந்த அபிஷேகம் விழுந்தோடனே அப்படியே ஒரு நாள் முழுவதும் பகல்ல இருந்து காங்கலம் வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. கடைசியில் இந்த அம்மா ஒரு ரூமில் கூட்டு போனோடனே அந்த அபிஷேகத்தினால் ஆவியில நிறைஞ்சு புது தரிசனம், புது சொப்பனம், புதிய ஒரு வாழ்க்கை மாறிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனாங்களாம். இப்போ அதே மாதிரி அவங்கள மாதிரி பிரசங்கம் பண்ண முடிய ஆரம்பிச்சப்போ 5000, 10,000, 50,000, 1,00,000 பேர் அதே அபிஷேகம் அவங்க மேலே வந்து இறங்குச்சு. ஆமேன்னு சொல்லுமா? நல்ல கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆளு. such anointing, the very same Jesus. அதே அபிஷேகம் அன்னைக்கு ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்து கொடுத்த அபிஷேகம், சீசர்கள் பெற்ற அபிஷேகம் அதே தான். நீங்களோ உன்னதத்தோறும் பல்லாம் தரிப்பிக்கப்படுவரே எருசலேம் இல்லக்காது. அது இல்லாமல் போகாத, அபிஷேகம் இல்லாமல் போகாத. பழைய ஏற்பாட்டில் மோசே சொன்னார், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா என்னை அனுப்பாதீங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நீங்கள் போகாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்போது எனக்கு முன்னால் நீங்கள் போகணும். நீங்க போனீங்கன்னா பழைய ஏற்பாடு உடன்படிக்கை பெட்டி பகல் மேக பழைய இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் வனாந்தரத்தில் பகல்ல மேகம், இரவில் அக்னி ஸ்தம்பம் ஒரு வழிகாட்டியது. அவங்க முன்னால போகும்போது தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, the ark of the covenant, அந்த வசனம், உடன்படிக்கை பெட்டி, அந்த வல்லமை அவங்க முன்னால போகுது. மாபெரும் வெற்றியை கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the anointing of God, the power of God, the presence of God நமக்கு முன்னால் போகணும். அது நம்ம மேலே இருக்கணும், நம்ம மேலே இறங்கணும். இருக்கணும்னு சொல்கிறத விட அவர் இருக்கணும். அவர் என் கூட பேசணும், அவர் என் கூட இருக்கணும், என்னை உணர்த்தணும். நான் தப்பு பண்ணும்போது என்னை உணர்த்துறாரா, என் கூட பேசுகிறாரா, என் கூட இருக்காரா, நான் அவரோடு இருக்கேன்னா அவர் என் கூட இருக்கிறாரா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டுடுவார். ஆமென், ஆமென், ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எல்லாம் சொல்லுமா? ஐயா, உம்மை போல் மாறணும். Make me like you, Lord. நீங்க என்னை உங்களை போல மாற்றுங்க. Make us, mold us and use us. எங்களை உடைச்சு உருவாக்கி உபயோகப்படுத்துங்க. ஆமென். அந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலனடைந்து அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் சுகமாக்கினார்.
வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை சந்திச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாகவே ஆண்டவருடைய வார்த்தை வருவதற்கு அந்த ஜெபம் அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அபிஷேகம் அது அவசியமாக இருந்தது. ஆகவே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் எல்லா அதிகாரத்திலையும் ஆவியானவருடைய செயலை நான் பார்க்க முடியும். இப்போ அந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சொல்றார். ஆவியார் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட ஒரு பட்டாளம். இவர் ஆர்மியில் ஒரு அதிகாரி, 100க்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கமாண்டர் இன் சீஃப், ஒரு பட்டாலியனுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவர் அந்த நாட்களில் இட்டாலியான்னு சொல்லும்போது அதுதான் அன்னைக்கு சூப்பர் பவர் கண்ட்ரி. இன்னைக்கு சூப்பர் பவர் கண்ட்ரி இருக்கிற மாதிரி அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டில் சூப்பர் பவர் கண்ட்ரி. அந்த இத்தாலியா சிட்டிசன்ஷிப்புக்கு பெரிய பெருமை உண்டு. இன்னைக்கு அமெரிக்காவில் போயிட்டு வர மாதிரி அதே மாதிரி அந்த இட்டாலியன் அவர் ஒரு கமாண்டர் இன் சீஃப். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருந்த பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பட்டணத்தில் அவர் இருந்தாலும் அவரை பற்றி அவருடைய பர்சனல் லைஃபை பற்றி சொல்லும்போது 10:2 வாசித்து பார்க்கிறோம். அவன் கொர்நேலி எனப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவனா? தேவ பக்தி உள்ளவன். அவரை பற்றி பர்சனலா சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவ பக்தி உள்ளவனும். நம்பர் 2, தன் வீட்டார் அனைவரோடும், வீட்டில் உள்ள எல்லாரும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. ஆமென். சொல்லுங்க, நாம தெய்வ பக்தியா இருக்குமா? தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின் வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதானபடினால எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஊதுபத்தி தெரியும், அப்படிதானே? அது என்ன பக்தியா? தேவ பக்தி. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இனி வரக்கூடிய உலகத்திற்கும் இந்த தேவ பக்தி. ஆமென், ஆமென். அவன் முதல்ல பர்சனலா அவருக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு தான் சொல்லுவான். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலிஜன் பட் இஸ் a relationship, intimacy with God. தேவனோடு உள்ள உறவு. ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் நம்ம கூட பேசணும். ஆமென் சொல்லுமா? நாம் அவரோட பேசணும், அவர் நம்ம கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம தெய்வம் பேசுகிற தெய்வம். நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுமா? நான் அவர்கிட்ட பேசணும், அவர் என்கிட்ட பேசுவார். ஆமென். அந்த உறவு. அவன் தேவ பக்தி உள்ளவன். நம்ம ஜெபத்தில் அவர்கிட்ட பேசுகிறோம், வசனம் வாசிக்கும் போது அவர் நம்ம கூட பேசுவார். ஒரு வாலிபன் 17 வயசில் உள்ள ஒரு பையன் ஒரு பெரிய ஒரு போதகரிடத்தில் கேட்டானா, ஐயா இது 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புஸ்தகம். இந்த பைபிள் எப்போ உள்ளது? சும்மா 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது. நான் இப்போ இது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கேன். எனக்கு வயசு 17. 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த கதையெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்லாதீங்க. இப்போ உள்ளதெல்லாம் டெக்னாலஜியை பற்றி சொல்லுங்கள். இப்போ உள்ள டெக்னாலஜி என்னது? யூடியூப்பை பற்றி சொல்லுங்கள், வாட்ஸ்அப் சொல்லுங்கள், வேற என்ன இன்டர்நெட்டா, இன்ஸ்டாகிராமா, ஐடி. இப்போ இதை பற்றி சொன்னீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க. யங் பீப்புளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த கதையெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேண்ணா. உடனே அவர், பரவாயில்ல தம்பி, நீ 17 வயசு சின்ன பையனாக இருக்க. நான் இப்போ உனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் கதை சொல்ல உனக்கு பிடிக்காது தான். ஆனாலும் பிடிக்கலையோ இந்த வசனம் உண்மை உள்ளதுங்கிறத நான் அவனை சொல்லித்தான் ஆகணும். ஓகே, பாரு மேலே பாரு. நான் சூரியனை பார்த்தானா, இந்த சூரியன் எப்போ உள்ளதுன்னு கேட்டானா. ஓ, இது 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதான். அல்லேலூயா சொல்லுமோ? ஆமென். அந்த சூரியன் உனக்கு என்ன உதவி செய்யுது? அது வெளிச்சம் கொடுக்கு, அது சூடாக்குது எனக்கு உடம்புக்கு. அது மட்டும் இல்லைன்னா நான் இருட்டுக்குள்ள தான் இருப்பேன். ஓகே, 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சூரியன் இன்னைக்கு உனக்கு உதவி செய்யுமே, ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு உதவி செய்யும் சொன்னார். ஆமென். நல்ல கரங்கள் கத்திர. அல்லேலூயா. அந்த சூரியனுடையதான வெளிச்சம் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யுமே, ஆனால் உன் வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா இருக்குமெனால் அதை விட தேவனுடைய மாபெரும் பொக்கிஷம் அது வலிமை உள்ளது. வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஐடி மாத்தாது, ஆனா தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமி ஒழிஞ்சு போனாலும் வசனம் ஒழிஞ்சு போகாது. ஆமென் சொல்லுமா? இதை கேட்ட உடனே அப்படி நான் துள்ளிட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா சொல்லிட்டேன். உடனே கத்திட்டேன். உடனே என் பேரை தாத்தா அப்படின்னா ஒண்ணு இல்லை. அதை கேட்ட உடனே அப்படியும் எனக்கு ஒரு பரவசம், எக்ஸைட்டட். ஆண்டவரே, உங்க வேதம் எவ்வளவு மேன்மையானது. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்,
இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா யாவே யாவே அல்லேலூயா யாவே யாவே ஹalleluya ஆமென். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. என்னுடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. நல்ல கரங்களை தட்டி பார்க்க. வானம் பூமியும் எழுந்து போனாலும் இந்த வசனம் ஒரு நாள் ஒழிந்து போகாது. வசனம், இந்த வார்த்தை வச்சு தான் சூரியன் உண்டாக்கணும். சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் கிரியேட்டட். அது வசனத்தை மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினால் சத்தியத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணார். அவருடைய மகிமை கண்ட வார்த்தை மீன்ஸ் ஜீசஸ். அவருக்கு ஒரு பேர் உண்டு, வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லும் போதே பேய் நடுங்குது. கரங்கள் தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. பேய் நடுங்குது, நோய் ஓடுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த வார்த்தை அடங்கிய புத்தகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நல்ல கரங்க தட்டி ஆலையில் நீ சுகமா இருக்கன்னா இந்த வார்த்தை. எழுந்து நட வார்த்தை, எழுந்து நில் வார்த்தை. இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இந்த இயேசுவின் வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை. என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி கிடையாது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அந்த வார்த்தை, mere word is enough for me. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. சில சமயம் நம்ம விசுவாச பிள்ளைலாம் வருவாங்க, இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும் ஆண்டவர், ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். ஆமேன்னு சொல்லுமா. நான் உடைஞ்சு போய் வந்துக்கிறேன், நொந்து போய் வந்துக்கிறேன், பெரிய பிரசங்கலாம் எனக்கு வேண்டாம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை. நீ போ, வேலைக்காரன் பிழைச்சிருப்பான். அந்த வார்த்தை அதிகாரம், வல்லமை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தை, அவன் பக்தி உள்ளவனா இருந்தான், வீட்டார் அனைவரோடு நினைச்சுதாங்க பக்தி உள்ளவனா இருந்தாங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் அப்புறம் என்ன நடக்கு? ஜனங்களுக்கு என்ன செஞ்சானா? தர்மங்களை செய்து எப்பொழுதும் நல்ல தர்மங்களை செஞ்சு. அல்லேலூயா சொல்லுமா. நல்ல தாராளமா செய்யற ஆளுங்களா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. வேதம் சொல்கிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. பிசினத்தனம் பண்ணி. ரெண்டு காரியத்தை எப்போது நீங்க பிரசங்க புஸ்தகம் நீதிமொழியில் ரெண்டு காரியமா சொல்லிட்டே இருக்கும். முதல்ல எல்லா நீதிமொழியில பிரசங்கத்திலேயே வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியத்தை சொல்லிட்டே இருப்பார். செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாயை வாசி. செத்த சிங்கத்தை பற்றி சொல்றாரு. அப்புறம் உயிருள்ள நாயை வாசி. அப்புறம் பரிமள செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும். அதே மாதிரி ஒரு கனம் பெற்ற மனுஷனை அவன மதியினும் சொற்ப மதியினும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற. ரெண்டா சொல்லியிருப்போம். முதல்ல ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சொல்லுவார். ஒன்றுக்கு ஒன்றா முரண்பாடு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாக சொல்லிட்டு வருவார். நீதிமொழியிலும் சரி, அது பிரசங்கினார்னாலும் சரி. அரசால சிறைச்சாலிருந்து புறப்படுவார் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. அப்படி ரெண்டா சொல்லிட்டு வருவார். இங்கே நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டீங்கன்னா, அவன் எப்போ நல்ல தான தர்மங்களை செய்ய. அல்லேலூயா சொல்லுமா. அது சொல்ல, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார். அதிகமா பிசினித்தனம் பண்ணி. அப்படின்னு என்ன? பிசினித்தனம் என்னது? கஞ்சம், கஞ்சத்தனம். நம்ம ஒரு சொல்லுவோம், என்ன சொல்லுமா? எச்சு கேட்டு காக்கா விரட்ட மாட்டாங்களாம். ஏன் விரட்டின என்ன? சோத்து பிறகு சிந்திரும். ஆமாம். அந்த நாட்களில் பாஸ்டர் ராஜமணி சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. சேலை வாங்குவாங்களாம். சேலை வாங்கி பல வருஷம் கட்டுவாங்களாம். அப்புறம் பாவடையாக தைப்பாங்களாம். அப்புறம் தலைன்னு ஒரு தைப்பாங்களாம். அதுக்கப்புறம் கடைசி விட மாட்டாங்க, வீட்டை தொடக்க வச்சுருவாங்க. பிசுனிகள் தருத்திரம், அட்டை தருத்திரம். கொடுத்தா என்ன மற்றவங்களுக்கு? ஒரு வருஷம் வாங்குற சேலையை அடுத்த வருஷம் கொடுத்த நான் பீரோவில் வச்சிருக்கேன். 20 சேலை, என்ன 200 சேலை, 20 சேலை பரவாயில்ல.
200 சேலை 100 சேலை உனக்கு எதுக்கு? போகும்போது ஒரு சேலை தானே கட்டி போகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு தஞ்சது. பிசினித்தனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா ஆண்டவர் தாராளம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கடை சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார். கொடுங்கள், அப்படியே செய்யப்படும். ஜீவனே கொடுக்கணும். ஒருவன் தன் ஜீவனையே வெறுக்காவிட்டா எனக்கு செய்ய மாட்டான். கொர்நேலியிட்ட படிக்க பாட நல்ல தாராளமாக தர்மம் தானம் நல்லா கொடுக்கணும். முதல்ல ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? முதல்ல உயிர் கொடுத்தார்ல. நம்ம இன்னைக்கு உயிரோடு உட்கார்ந்துருக்கேன்ல, இருக்கு. ஆண்டு நன்றி சக்காரங்களை தட்டுங்க. எத்தனை பேர் நன்றியா இருக்கீங்க? அவர் கொடுத்த ஜீவன் இருக்க போய் நான் இன்னைக்கு உங்க முன்னால் நிற்கிறேன். கொஞ்சம் வயசுக்கு தக்கபடி பல பலவீனங்கள் இருக்குது. ஆனாலும் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் அங்கே ஜெபம் பண்ணி வந்திருக்கோம். நேற்று 4 எவ்ரிடே எனக்கு சண்டே, மோர் தென் சண்டே. ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் 6 பிரசங்கம், அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும். நம்ம சபை ஊழியம் 300 சபைகளுக்கு மேற்பார்வை செய்யணும். தமிழ்நாடு முழுவதும் போகணும். உலகமெல்லாம் போகிறதுக்கு காரியங்களை கவனிக்கணும். நான் விரும்பினாலும் என் வயசு விரும்ப மாட்டேங்குது. ஆனாலும் கர்த்தர் கிருபை. அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். முதல்ல ஆண்டவருக்கு நன்றியா இருங்க. ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு சோகம். கிவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்களை கூட. பவுல் சொல்ற, நீங்க இல்லாம உங்க பைசா தேவையில்லைன்றார். அல்லேலூயா சொல்லுமா? உங்க காசை கூட தூர கொண்டு போடு. அவன் அன்னைக்கு பணம் இருக்க போய் அன்னைக்கு சீமன் பேதுரு ஜெபம் அபிஷேகம் பெற்ற உடனே அந்த பணத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணான். இன்னைக்கு பணம் நிறைய பேருக்கு பாவத்தை கொண்டு வருது. உன் பணம் எதுக்கு? கர்த்தர் கொடுத்த பணம். அன்னைக்கு சாலமன் எல்லாம் உம்மாலே எல்லாம் சொல்லுங்க நல்லா எல்லாம் எங்க யாரால் வந்துச்சு? நம்ம உலகத்துக்கு வரும்போது எதையும் கொண்டு வந்தோமா? யோபு சொன்னா, நிர்வாணியா வந்தேன். நிர்வாணியா வந்தா நிர்வாணியம். கிவ் யுவர் லைஃப் ஃபர்ஸ்ட். உங்க டைமை கர்த்தர் கொடுங்க. ஆமேன்னு சொல்லுமா? ஆண்டவருக்கு பார்த்து நேர ஜெபத்தில் செலவு செய்யுங்க. பாருங்க, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவன் ஜெபத்துக்கு நேரம் கொடுக்குறான். அவன் மட்டும் இல்லை, வீட்டார் அனைவரோடு கூட. எல்லாம் சொல்லுங்க ஆமேன். நம்ம வீட்டார் அனைவரும் ஆமேன். நம்ம கொடுப்போம். நமக்கு உண்டான, ஏன்னா அவர் கொடுத்த ஜீவன் இருக்க போய் தானே நம்ம வேலை செய்கிறோம். அவர் கொடுத்த ஜீவன் நம்ம சிக்காட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம வியாதிப்பட்ட பலவீனம் வருது. நம்ம அறியாமலே சில சமயங்களில் நமக்கு பலவீனம் வரும், சுகவீனம் வரும். படுக்கையில் ஆகிட்டோன்னா வச்சுக்கோங்களேன். ஆண்டு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்ன? காசு பணம் இல்லை, நல்ல சுகம். நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல சுகம், ஆரோக்கியம். The blessings of God is health, not wealth. அப்பா அம்மாவுக்கு சொல்றேன், நீங்க வைக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குற சொத்து என்ன? உங்க வீடு நிலம் இல்லை. நீங்க சுகமா இருந்தாலே அதுவே பெரிய சொத்து. தாயை தகப்பனே, நீ உன் பிள்ளைகளுக்கு வேற ஒன்றும் வைக்கிட்டு போக வேண்டாம். நீ ஹெல்த்தியா இருந்தாலே அதுவே சொத்து. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஹெல்த்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் என்ன செய்யணும்? மோசே 100 வருஷம் இருந்தார். 100 வருஷமும் அந்த கண்ணு என்ன செய்யலையா? அவர் கண்ணாடி போடல. ஆனா அன்னைக்கு மோசேக்கு 120 வருஷத்துலயும் பலன் குறையவில்லை, பார்வை இருளடையவில்லை. That is a blessing. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எத்தனை பேர் நல்ல சுகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரியமானவனே, உன் ஆத்மா வாடுகிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து என்ன செய்யணும்? சுகமா. நீ நல்லா இருக்கணும் மகனே என்றார். அல்லேலூயா சொல்லுமா? நீ நல்லா இருந்தா தான் உன் பிள்ளை நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தா உன் பேர பிள்ளை நல்லா இருக்கும். நீங்க 3-4 தலைமுறை பார்த்துட்டு தான் போகணும். அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுமா? திஸ் இஸ் a God's blessing. அடுத்த ஜெனரேஷனை பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட கூட குடியிருந்தான். தட் இஸ் a blessings. அதுக்கு நல்ல தீர்க்காயுசக்கணும். அதுதான் தேவ ஆசீர்வாதம். அந்த ஜீவன் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, பலம் கொடுத்தாரு. அதுக்கு நன்றியா? அவர் எனக்கு செய்ததுக்கு நன்றி உணர்வுக்கு அல்லேலூயா சொல்லுமா? நன்றி. ஏன்னா he is my God. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? உன் பொருளால எல்லா விளைவும் கர்த்தரை கனம் பண்ணேன். ஒன்னே முதலாவது அவருக்கு ஒப்பு கொடு, உனக்கு உண்டானது அவருக்கு கொடு. அதான் சாலமன் ராஜா சொல்வார், விஸ்டம் எல்லாம் உம்மாலே. எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் உம்மால். உம்மிடத்தில் வாங்கினோம், நாம ஒன்று கொண்டு வந்ததில்லை, எல்லாம் அவர் கொடுத்த. எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நல்ல கரங்களை தட்டுங்க. எல்லாம் உம்மாலே வந்தது.
எல்லாம் நீங்க தந்தது ஆண்டவரே. அப்பா நீங்க தந்தது, அம்மா நீங்க தந்தது, கணவன் நீங்க தந்தது, மனைவி நீங்க தந்தது, பெற்றோர் தந்தது, பிள்ளைகள் தந்தது, கல்வி நீங்க தந்தது, வேலை நீங்க தந்தது, எல்லாம் நீங்க தந்தது. அப்படி ஜீவன் மட்டும் இல்லைன்னா நாம எப்படி நிற்க முடியும்? இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா தேவனுடைய சுத்த கிருபை. என் வயசுக்கு ஒருத்தவங்க இன்னைக்கு இல்லை. 78 வயசுலையும் நிறைய பேர் பார்த்தா கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கேன், டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மலேசியாவில் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர் தான், என்னை விட வயசில் குறைஞ்சவர் தான். நான் போன முறை பார்த்தேன், அவரை போய் பார்க்கலான்னு டயாலிசிஸ் இருக்கிறாரு. அப்போ நான் ஆண்டவர் நடிச்சேன், ஆண்டவரே நான் இது வரைக்கும் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேசமெல்லாம் போய் சொல்ல கிருபை செய்யல. இட் இஸ் ஆனர். கிருபைக்கு ஆஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களே, கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு கிட்னி போச்சுன்னா அந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு 40 லட்சம் 50 லட்சம். நம்ம கிட்னி இன்னைக்கு ஒழுங்கா இயங்குதே, ஹார்ட் பீட் இஸ் ஒழுங்கா போதே. நீ கை காலம் நல்லா வச்சு இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்து உட்காந்து கசனதை கேட்கிறமே, கரங்களை தட்டி கத்துற. அப்ப அந்த ஆண்டவருக்கு என்ன செய்யும்? ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம், அது கேரண்டி கிடையாது. ஆனா எந்த ட்ரபிளும் இல்லாம நமக்கு ஆண்டு உதவி செய்தத. தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. அவன் தேவனுக்கு பயந்து தன் வீட்டாருக்கு எல்லாருக்கும் பயந்தான். அவன் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு தான், எப்போதும் தான தர்மங்கள் பண்றான். கர்த்தர் பேரை சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவர் பேரை சொல்லி ஆண்டவர் என் பேரை சொல்லி ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை கரங்களை தட்டி ஆண்டவர் இவர் பேரை சொல்லி என்ன செய்யறீங்களோ அதுக்கு நிச்சயமாய் பலன் செய்வார். எனக்கு பிடித்தமான வசனங்கள் ஒன்று, எபிரேயர் 6:10, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கரங்க தட்டி ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. நேற்று ஒரு வீட்டில் போய் பால்பாக்கியமான ஆரம்ப கால சபை, அவங்களுக்கு நேற்று 4வது அனிவர்சரி. அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சாட்சி நிறைய சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு பிள்ளை சொன்னால், அவங்க 80s பைபிள் காலேஜ் படிக்க போனாங்களாம். படிக்க போகும்போது கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உடனே பைபிள் காலேஜ் போயிட்டாங்க. கையில் பணம் இல்லை, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, அவங்க சாப்பிட்றதுக்கும் பணம் இல்லை. அப்படி இல்லாத சமயத்தில் அந்த சூழ்நிலையில் அந்த நாட்களில் மண்ணெண்ணெய் ஊற்றி தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும். அந்த மண்ணெண்ணெய் வாங்கி சப்பாத்தி செய்தது கூட வழி இல்லாமல் இருக்கும்போது அவங்க சொன்ன சாட்சி என்னென்னா, யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை, பசியும் பட்டியமாக கடந்து பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் ஒரு பாஸ்டர் அப்போ என் கையிலேருந்து தான் போனாங்க. நான் தான் ஒரு 1000 ரூபா அனுப்பி வச்சேன். எப்போ 80s நேற்று சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் எங்கள் பாஸ்டர் எனக்கு அனுப்புனது உண்மையிலே அது மாதிரி அன்னைக்கு ஒரு 1000 ரூபான்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சத்துக்கு மதிப்பு. அந்த பணம் எங்கள் வாழ்வுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் என் ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நேற்று சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய பாஸ்டராக இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொன்ன, அந்த ஆண்டவர் அவருடைய நாமத்தில் என் பேரை சொல்லி ஒரு சிறில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை என்ன செய்வதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே அதை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். அவர் நீதி, சர்வலோகத்தின் நீதிபதி, நியாயம் செய்யாம இருப்பாரா?
ஆமென் சொல்லுமா. அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி உணர்வோட அந்த ஒரு மரியாள் இயேசுடைய பாதத்துல வந்து அவருடைய சிரசில பரிமள தைலத்தை ஊத்தி பாதத்தை அவள் கண்ணீரால நனைத்து தலைமுடியால துடைத்து கொண்ட போது விளையேறப்பட்ட காணிக்கப்படுத்த யூதாஸ் சொன்னா, இதை வித்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே. அப்போ அவர் சொல்லியப்பா, இவை எங்கிட்ட நன்மை பெற்றிருக்கிறா, அவன் நன்றி உணர்வோடு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தரித்திரி எப்போதும் கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பாராட்டி சூப்பர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெல்லாம் சொல்லப்படுதோ இவை செய்தன்னு சொல்லப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படி சொல்லி கேட்பார். அந்த ஒரு சின்ன காரியத்தை கூட மறப்பதற்கு ஒரு அநீதி உள்ள. அப்படின்னா நீங்க ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பேரில் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய சபையில, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, தெய்வ பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு செய்கிற காரியத்தை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. தான தர்மங்கள் தாராளம் அள்ளி கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுமா. கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோட தேவ பக்தியா இருந்தான். அப்புறம் தான தர்மங்களை செய்தான், அதை விட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்புகிறார். ஆமென். நம்ம வீட்டுக்கு தூதர்கள் வர்றாங்களா? ஆமென். ஆமென். பாஸ்டர் கருப்பா வருது பாஸ்டர், பாஸ்டர் பாம்பு வருது பாஸ்டர். ஏன் வருது? கர்த்தர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செஞ்சாராம், வேலை அடைக்கணுமா. ஃபென்சிங் இஸ் பிரேயர். நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு. யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து. ஃபேமிலி ப்ரேயர்ஸ் ஆஃப் ஃபென்சிங். குடும்பமாக வீட்டில் ஜெபம் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஜெபம் இருந்தால் ஜெபம் முகத்திட்ட உடக்கும். அதுதான் நமக்கு வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் இருக்கலாம், அல்லது கதவு இருக்கலாம், அல்லது பீரோ இருக்கலாம், அல்லது என்னதான் இருக்கலாமே. இதையும் தாண்டி விபத்து வரலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர். He is our builder, he is our protector, he is our provider. கட்டுகிறவர், காக்கிறவர், கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுமா. ஃபென்சிங் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ண தூதன் அனுப்புறார். நம்ம வீட்டுக்கு தூதங்க வர்றாங்களா? அல்லேலூயா சொல்லுமா. வானம் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். என் வீட்டு ஜெபத்தை கேட்டு என் வீட்டுக்கு தூதர்கள் வரணும், வானம் திறக்கணும், தூதர்கள் வரணும். நம்ம வீட்டுக்கு சொப்பனம் சொல்லணும். பாஸ்டர் நேற்று எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்களாமே அப்படின்னு. வீட்டுக்குன்னா தூதர்கள் மாதிரி யாராவது வருவாங்க, பாஸ்டர் மாதிரி வருவாங்க சொப்பனத்தில். அல்லேலூயா சொல்லுமா. நேற்று ராத்திரி கூட நான் ஒரு 2 ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வரதை பார்த்தேன். அடிக்கடி சொப்பனம் பண்ணும்போது எனக்கு பிரியமான சில பாஸ்டர் மாதிரி என்னை வந்து பார்க்க வருவது சந்தோஷம். நேற்று கூட ஒரு சில பாஸ்டர் சொப்பனத்தில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இல்லைன்னா வேற பொல்லாத சொப்பனம் வரும். நல்ல சொப்பனம் வரணுமா? வீடு ஜெப விட மாறட்டும். என் ஜெப வீட்டில் நான் அவர்களை, உங்க வீடெல்லாம் ஜெப விட மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். என் வீடு தேவன் தங்கும் வாசஸ்தலமா இருக்கணும். ஹல்லேலூயா. நாட் ஓன்லி சண்டே ஆன் சண்டே ஆஃப்டர் சண்டே. இது தேவனுடைய வீடு. உங்க வீடு தேவனுடைய வீடா மாத்துங்க. இது ஏன் வீடுன்னு சொல்லாதீங்க, இது தேவனுடைய வீடுன்னு சொல்லுங்களேன். நல்ல கரங்கத்திற்கு கர்த்தரை சொல்லுங்க. ஏன் வீடு இல்ல, திஸ் இஸ் காட்ஸ் ஹவுஸ். நமக்கு சொந்த வீடு தான், பட் அவர் வீடுன்னு சொல்லுங்க. என் வீடு பிள்ளைகள்லாம் பார்த்து இது என் பிள்ளை தான், ஆனால் இது கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. அதான் யாக்கோபு சொன்ன தேவன் தந்த பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா நீங்கள் பார்க்க உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது இது கர்த்தர் தந்த பிள்ளைன்னு சொல்லுங்க. என் பிள்ளைன்னு சொல்லாதீங்க. தட்ஸ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. Maybe it is your property, but it's always God's property. Amen. You're also God's property. It belongs to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி. அவன் ஜெபம் பண்ணா, ஜெபத்தை கேட்டாரு, தூதன் அனுப்பினாரு. மை டைம் இஸ் அப். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பார்த்து அவன் தூதனை கண்ட போது அந்த தூதன் வந்து சொல்றான். என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா, கொர்நேலியுவே உன் ஜெபங்களும் எல்லாம் சொல்லுங்களேன். இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணீங்களே, உங்க ஜெபத்தை எல்லாம் கத்த கேட்டுப்பார், பதில் கொடுப்பார். நம்புறீங்களா? நல்ல கரங்கத்தை. ஏ கொர்நேலியுவே, உங்க பேரை போட்டு பாருங்களேன். ஆஷாவே, அரவிந்தே, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். என் மல்லிகா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, உன் தான தர்மங்களும் அங்க வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம பண்ற தான தர்மம் இங்கே நின்றப்படாது. எங்க போனோம்? அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பா. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் நான் செய்யறதுல என் தெய்வம் பார்த்து எனக்கு வெளியரங்கமா செய்ய போறாராம்.
அவன் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி என்ன சொன்ன, எப்பா கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஒன்று தான தர்மங்கள்லாம் அங்கே சேர்ந்துச்சு. ஆகவே தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய அங்கே வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம ஜெபம் அங்கே போகணும், நம்ம தான தர்மம் அங்கே போகணும். அல்லேலூயா சொல்லுமா. நம்ம புகழ்றதுக்காகலாம் அவரை போடு. அல்லேலூயா சொல்லுமா. நமக்கு பெயர் பிரஸ்தாம் இல்லை, நம்ம ராஜ்யத்தை அல்ல, தேவ ராஜ்யத்தை. We are here to build the kingdom of God. அன்றைக்கு சவுல் ராஜா தனக்குன்னு ஒரு கிங்டத்தை கட்டினான், சாம்ராஜ்யத்தை கட்டினான். யாரெல்லாம் தனக்குன்னு சாம்ராஜ்யத்தை கட்டினாங்களோ அவங்களும் விழுந்தாங்க, அவங்க சாம்ராஜ்யம் விழுந்தது. ஆனால் தேவனுக்காக கட்டப்பட்ட சாம்ராஜ்யம், கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அவர்கள் நின்றார்கள். தேவ ராஜ்யம் established, the kingdom of God. ஆண்டவரே உதவி செய்யுங்க. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். தூதன் அனுப்புறாரு, பேதுருவை கூட்டு வா, அவன் உனக்கு சொல்லுவான். ஆண்டவர் தூதன் தூதனே வந்தாலும் தூதன் மூலமாக எல்லாம் சொல்லலை. பேதுருவை கூட்டு வா, அவன் நீ செய்ய வேண்டிய சொல்லுவான். அவன் வந்தான், வந்து பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ண ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே பாருங்க, எந்த மனுஷன் எந்த ஜனத்தினாலும் 35 வசனம், எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். ஆமென். நான் ஆண்டவருக்கு உகந்தவனா இருக்கிறேன். அம்மா, அப்பா, பெற்றோரே, பிள்ளைகளே, உங்க ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கீங்களா? அவருடைய வசனத்துக்கு நடுங்கீங்களா? என் வசனத்துக்கு நடுங்கிற நோக்கி பார்ப்பீங்களா? நான் அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணினேன். இந்த வசனம் ஒரு நாள் வறுமையாக போகாதபடி உங்க இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்களேன். திருவசனத்தை கேட்கலாக மாத்திரமல்ல, யோப்பா பட்டணத்தை நிறைய சொல்லலாம். யோப்பா பட்டணம் தான் அற்புதம் நடந்துச்சு. தபித்தா அந்த ஒரு பெற்ற அந்த ஒரு தொற்கால் உயிரோடு மரித்தோரை உயிரோடு எழுந்திருக்க கிருபை செய்தார். யோப்பா பட்டணத்தில் பேதுரு வந்தான், பிரசங்கம் பண்ணான். அவங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. உங்க மூலமாய் கட்டப்பட்ட கத்த கிருபை செய்வார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? உங்க நாமம் உயரணும், இங்க மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லாரையும் ஆஸ்வதிங்க. கொர்நேலியு வீட்டார் தேவ பிரசன்னத்தை பெற்றார்களே, அவள் ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது, தூதர்கள் வந்தார்களே, உன் ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு தான தர்மங்கள் தேவ சமூகத்தை வந்து எட்டியது. பேதுரு எனப்பட்ட சீமோனை அழைத்து அவன் சொல்வதை கேட்ட பொழுது ஆவியான வந்து இறங்கினீங்களே, உங்க வார்த்தையை கேட்டுக்கிறோம். ஒவ்வொருவர் மேல வந்து இறங்கி குடும்பங்களையும் ஆஸ்வதித்து உங்க நாமத்தை மையப்படுத்தி எங்கள் மூலமா உங்களுடைய நாமம் மகிழ்ப்பட உங்க ராஜ்யம் கட்டப்பட ஜெபிக்கிறோம். எங்க வீடு கொர்நேலியு வீடு போல காணப்பட கிருபை தாரும். நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக, குடும்பம் தேவனுக்கு பிரியமான குடும்பம், எங்க வீடு தேவனுக்கு பிரியமான வீடாக, தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற பெத்தேலாக மாற்றுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசகலம் வருவதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. Thank you so much. May God bless you all. God bless you. Thank you.